ஊக்கமது கைவிடேல். முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களை மூளைக்குள்ளே கொண்டு செல்லாதீர்கள். உங்கள் முன்னேற்றங்கள் முடங்கி போகலாம். எதிரி பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் ஏராளம். உடன் இருப்பவர்கள் பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் இதுவரை எவரும் இல்லை. உடன் இருப்பவர்களிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள். மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள். நம் மீது உரிமையாக கோபப்பட ஒருவர் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்யும் தவறுகள் நமக்கே தெரிய வரும். ஒரு உறவை சிதைப்பதற்கு ஆயுதங்கள் எதுவும் தேவையில்லை. சிறு சிறு பொய்கள் போதுமானது. உண்மையான உறவுகளிடம் பொய் சொல்லாதீர்கள். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கி வை. ஓய்வெடு, நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுலபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். ஒருவருடைய வார்த்தையை நம்பி வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஏனென்றால் வார்த்தைகளை மாற்றிவிடலாம், வாழ்க்கையை மாற்ற முடியாது. அளவோடு பழகு என்றால் புரிவதில்லை. அவமானப்பட்ட பிறகுதான் மனசுக்கு தெரிகின்றது பழகி இருக்கக்கூடாது என்று. யாரையும் தேடாமல், தேடி வந்தவரை அலட்சியப்படுத்தாமல், போனவரை பற்றி கவலைப்படாமல் மனப்பக்குவம் இருந்தால் நீங்கள் வாழும் வாழ்க்கை அற்புதமே. நிம்மதியை தேடுவதை நிறுத்திய பிறகுதான் உங்களுக்கு புரியும் எதையும் தேடி அலையாமல் சும்மா இருப்பதே நிம்மதி என்று. தேவைக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சிகள் போலத்தான் சில உறவுகளும். தேவைக்காக நம்மிடம் முட்டிக்கொள்வார்கள், வேலை முடிந்ததும் பறந்து விடுவார்கள். நன்றிகள்.